தளபதி விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து மிகப்பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு. அவர் ரொம்ப நல்லா பேசினாரு. டான்னு பாயிண்ட் எடுத்து அடிச்சார். அந்த ஸ்பீச்சுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். நான் விஜய்க்கே மிகப்பெரிய ஃபேன், அது தெரியும் சினிமாவுக்கு. பட் இப்போ அரசியல் ரீதியா அவருடைய கன்னி பேச்சு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நினைச்சோம். ரெண்டாவது பேச்சும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அவருக்கு முன்னாடி ஆதவ் அவர்கள் பேசியிருக்காரு. அந்த ஸ்பீச் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பாயிண்ட்ஸ் அதில் தான் அதிகம். ரொம்ப அவர் வந்து ஒளிவு மறைவே இல்லாம டப்பு டப்பு டப்புன்னு சில விஷயங்களை சொல்லிட்டாரு. மன்னராட்சி அப்படின்ட்டாரு டக்குன்னு. ஆதவ அவர்களுடைய அந்த முழு பேச்சையும் எனக்கு வந்து விஜய் அவர்களை கூட நம்ம வந்து ஓரளவு எனக்கு அறிமுகம் இருக்கு. ஆனா ஆதவ அவர்களை அந்த விழன் மேடையில அம்பேத்கருடைய பின்னணியில அவருடைய பேச்ச முதல் முறையா நான் கேட்டேன். நான் ஃபேன் ஆயிட்டேன். இப்படி ஒரு மனிதர், இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அரசியல் பின்புலம் இல்ல, இவ்வளவு பேசுறாரு அப்படின்னு நான் ரொம்ப ஒரு இன்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆனா நீங்க கேட்டீங்க விஜய்க்கு மேடையில இருந்ததுனாலயான இல்ல, அவர் ஆதவ அவர்கள் பேசுறது கொள்கை ரீதியாகவும் ஒரு அரசியல் ரீதியாகவும் இன்றைய ஆளும் கட்சியை மிக காட்டமான முறையில விமர்சிக்கக்கூடிய ஒரு பேச்சாதான் இருக்கு. அப்ப கூட்டணியில இருந்துகிட்டு பேசுறாங்களேங்கிற கேள்வி வரும். அப்ப அந்த இடத்துல ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படி ஒரு லாஜிக் வச்சுதான் நான் சொன்னேன். புத்தக வெளியீட்டு விழா வந்து திருமாவளவனுக்கு பின்னாடி இருக்கும் நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகுந்த மரியாதை வச்சிருக்கிறேன் நான் திருமா அவர்கள் மீது. ஒரு காலத்துல நான் விசிகேவோட தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துட்டு இருக்கேன். அவங்களோட தான், வன்னியரசு அவர்களோட தான் நான் என்னுடைய அரசியல் ஆரம்பத்தை நான் கத்துக்கிட்டேன். எல்லாரும் நான் மதிக்கக்கூடிய நண்பர்கள். ஆனா அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பத்தி ஒரு பாசிட்டிவான ஒரு ஈவெண்ட் நடக்கும் பொழுது அங்க எந்த விதமான என்ன சொல்றது, எந்த விதமான தயக்கமும் இல்லாம, வேற எந்த யோசனைக்கும் இடம் தராம, தன்னுடைய ஆதரவையும் தன்னுடைய முழு ஆதரவையும் திருமா அவர்கள் அங்க வந்து காண்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அம்பேத்கர் அவர்களை வந்து ஒரு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அந்த விழாவில் கண்டிப்பாக அரசியல் கலப்பு இல்லாம திருமா அவர்கள் வந்திருந்தா அது ஒரு தனி மெசேஜா இருந்திருக்கும். இப்போ யாரு என்ன சொன்னாலும், எவ்வளவுதான் வந்து திராவிடிய ஈகோ சிஸ்டம் வந்து அதுக்கு முட்டு கொடுத்தாலும், அவர் வந்து ஒரு அழுத்தத்தின் காரணமா வரலங்கிற சந்தேகத்தை மக்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஊர் வாயை அடைக்க முடியாது. அதை நான் வருத்தத்தோட தான் சொல்றேன்.